பொன்னேரி நகராட்சியில் வரவு செலவு கணக்குகளை நகர்மன்ற தலைவர் காண்பிக்கவில்லை எனவும் திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தில் ஊழல் நடைபெற்றதாகவும் கூறி அஇஅதிமுக திமுக வார்டு கவுன்சிலர்கள் மாதாந்திர கூட்டத்திலிருந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு கூட்டத்தை புறக்கணித்து வெளிநடப்பு செய்தனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி நகராட்சியில் மொத்தம் 27 வார்டுகள் உள்ள நிலையில் மாதந்தோறும் வரவு செலவு கணக்குகள், வார்டுகளின் அடிப்படை பிரச்சினைகள் குறித்து மாதாந்திர கூட்டம் நடைபெறுவது வழக்கம். இந்த நிலையில் இன்று மாதாந்திர கூட்டம் பொன்னேரி நகராட்சி தலைவர் பரிமளம் விஸ்வநாதன் தலைமையில் நடைபெற்றது. இதில் நகராட்சி ஆணையர் எஸ்.கே. புஷ்ரா, துணைத் தலைவர் விஜயகுமார் மற்றும் 27 வார்டுகளை சேர்ந்த திமுக அதிமுக கவுன்சிலர்கள் கலந்து கொண்டனர். அப்போது நகர்மன்ற தலைவர் வார்டுகளில் முறையாக அடிப்படை வசதிகளை செய்து தருவதில்லை எனவும், வரவு செலவு கணக்குகளுக்கு நகர்மன்ற தலைவர் காண்பிக்கவில்லை எனவும், திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தில் ஊழல் நடப்பதாகவும் கூறி திமுக மற்றும் அதிமுக கவுன்சிலர்கள் திடீரென கூட்ட அரங்கில் தரையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். முறையாக கூட்டம் குறித்து தகவல் தெரிவிக்கவில்லை எனவும், தீர்மானத்தை தானே தயாரித்து கூட்டத்தில் வாசித்துவிட்டு கூட்டத்தை முடிப்பதாக கூறி திமுக மற்றும் அதிமுக கவுன்சிலர்கள் கூட்டத்தை புறக்கணித்து வெளிநடப்பு செய்தனர். இதனால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு காணப்பட்டது. நகர்மன்ற கூட்டம் முடிந்து விட்டது. எவ்வளவு நாள் எஸ்டிமேட் போகும் ரோடு போறதுக்கு? ரோடு போட முடியல, ரோடு போட்டு கொடுங்க. நாங்க தரையில போட்டு போறோம். எல்லாம் தலையிட்ட தரையில போட்டு 3 வருஷத்துல 2 கோடி ரூபாய் காணுங்க நகராட்சியில். பப்ளிக் அவ்வளவு சீப்பா பேசுறாங்க. ஒரு கவுன்சில் ஏரியா ரோடு போட முடியல, தீர்மானம் 13 முடிச்சுட்டு போறீங்க. முழுக்க ஜாமான் காரணம் ஒரு வேலை நடக்க மாட்டேன். புதுசா வர கவுன்சிலர் தான் கொடுக்கல. நகராட்சியில் வந்து ஒரு பார்வை பார்க்குறீங்களா? யாராச்சும் போன் பண்ணி கேட்குறீங்களா? எதுவா இருந்தாலும் அடுத்த மாசம் மீட்டிங் மட்டும்தான். அதோட கன்சல்ட் பண்றதே கிடையாது. அடுத்த மாசம் மீட்டிங் வரும்போது அதை பத்தி நீங்க சிந்திக்கிறீங்க. அப்புறம் அதுக்கப்புறம் கிடையாது. அதுக்கப்புறம் கவுன்சிலருக்கான